தேவி மகா வீட்டை விட்டு போன உடனே இனிமேல் கொத்து சாவி எல்லாமே நம்ம கிட்ட தான் அதிகாரம் அப்படின்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி அனாமிகா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கொத்து சாவியை எப்படியாவது நம்ம கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சண்டையை மூட்டி விடுறாங்க. அதான் மகா இந்த வீட்டில் இல்லை ஒவ்வொருத்தருடைய காசு கேட்டு இருக்க முடியும், அந்த கொத்து சாவியை வந்து அனாமிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காயத்ரி சொல்கிறாங்க. ஏன் அனாமிகா கிட்ட கொடுக்கணும், என் கையில் கொடுங்க, இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிறேன், நான் தானே ரெண்டாவது மருமக இந்த வீட்டுக்கு. சித்ரா தேவி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை பண்ண போறியா சித்ரா தேவி, நீ அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு கத்துறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பேச முடியாது, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவங்க என் புள்ள பண்ண தப்புக்கு நான் எதுவுமே பேச முடியல, இவ்வளோ கம்பீரமாக இந்த வீட்டை துரிஞ்சிட்டு இருந்தேன், இவங்களாம் இன்றைக்கி பேசுகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியாவது சூர்யாவை கூட்டிட்டு மகாவை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காரு. வந்தால் தான் இந்த வீட்டுக்கு எல்லா சந்தோஷமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இந்த வீடு பாழடைஞ்ச வீடு மாதிரி தான் ஆகிடும் சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. அழகியுமே பார்த்தீங்கன்னா மகா எங்கே காணும்னு சொல்லிட்டு சரியாக தூங்க மாட்டேன்றாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனாலேயே சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகாவை போய் கூப்பிட்டு வரணும், நம்ம மேலே தப்பு இல்லைன்றதை அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு சைடு கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு, கோடீஸ்வரி வீட்டுக்கு. அங்கே